ஃபேஸ் மாஸ்டர் கம்மி ஆரத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க உதயகுமார் சசிகலா குறித்து மிகப்பெரிய லெவலில் மோசமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ மீன் கருவாடு ஆகுமா, கருவாடு மீன் ஆக முடியுமான்ற மாதிரி எல்லாம் கேட்டு இருந்தார். பட் சசிகலோட பவர் என்னன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க உதயகுமார் கொஞ்சம் விளாண்டுட்டார். ராமநாதபுரத்தில் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் 5 எம்பி கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா டெபாசிட் போச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் முக்குளத்தூர் ஓட்டு. ஸோ திருமங்கலத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அணியை சேர்ந்த உதயகுமார் இரட்டை இலையிலே போட்டியிட்டாலும் டெபாசிட் கிடைக்கிறதே சந்தேகம்ன்ற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா சசிகலா சுற்றுப்பயணத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கூட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை பயமுறுத்தி பார்த்துருச்சு. அது மட்டும் கிடையாது, எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இந்த பதவிக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப ஆதரவு நிலையில் பார்த்தீங்கன்னா உதயகுமார் இருக்கார். ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கிட்டால் அந்த பதவியும் போயிடும். ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா தென் மாவட்ட புள்ளியாக திருப்பியும் செட் ஆயிடுவார். உதயகுமார் பழைய நிலம்பி போயிடுவான் ஒரு சின்ன அற்ப ஆசைனால பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ நின்று ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பை கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியோட இணைஞ்சு அதையும் விளக்குற ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உருவாயிருச்சு. 2026 எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க உதயகுமாருக்கு மிகப்பெரிய சிக்கல். திருமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா நின்றாலே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை உருவாயிரும். நான் இப்போ ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். விவி ராஜேந்திரப்பா மகன் தான் இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா விருதுநகரில் ஏதாச்சும் ஒரு இடத்துல நிற்கலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் இருந்தார். ராஜன் செல்லப்பாவோட மகன் நிற்கிறதா இருந்துச்சு, ராஜ் சத்யன். ஆனால் கடைசி பார்த்தீங்கன்னா கூட்டணி சரியாக அமையலை. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் மகன் நிற்கிறத தவிர்த்துட்டார். அடுத்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்துக்கிறேன்ற மாதிரி அது தெரியும். விவி ராஜன் செல்லப்பாவுக்கு தெரியும் என்ன நின்றா என்ன ஆகுன்றது. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ராமநாதபுரத்துலேயே பார்த்தீங்கன்னா 2026 நிற்கிறதுக்கே ஆளே இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி தான் பேச்சுக்கு போயிட்டுருக்கு. உதயகுமாரை பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி போய்ச்சலான்னு சொல்லிட்டு கூட மதிக்காமல் பயங்கரமாக உதயகுமார் நம்மளை புகார் அள்ளி வீசிட்டாங்களாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.